கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வசனம் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதி. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு 3 விதமான ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஒன்று என்ன செய்வாராம்? ஏந்துவாராம், உங்களை சுமப்பாராம், 3வது தப்பு வைப்பாராம். உங்களை எந்தெந்த காரியத்திலேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுதலைக்காக காத்துட்ருக்கீங்களோ, அது உங்கள் சரீரத்தில் பலவீனங்களாக இருக்கிறாம். ஏசப்பா, இந்த வேதையை நான் யார்கிட்ட சொல்வேன்னு தெரியலையே, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி நீங்கள் இருதயத்துக்குள்ளே அழுது கொண்டு இருக்கலாம். அல்லது உங்கள் கடன் பாரங்களை உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். நான் எப்படி இந்த கடன் அடைப்பேன், என் தகுதிக்கு அதிகமாக இருக்குதே, என்னால் இதுக்கு அடைக்கவே முடியாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா இன்றைக்கி உங்களை பார்த்தான்னு சொல்கிறேன், இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் உங்களை என்ன செய்வேனா? ஏந்துவேம்மா, உங்களை சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுறாரு. நீங்கள் என்னால் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த நிமிடம் வரை என்னை நீங்கள் தாங்குனீங்களே, என்னை சுமந்தீங்களே, என்னை தப்பு வைத்தீங்களே, இனிமேல் என் காரியத்தை எல்லாத்தையும் ஜெயமாய் மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டுகிட்ட கேட்பீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறாரு, தப்பு வைக்க போகிறாரு. நீங்கள் முடியாதுன்னு நினச்ச காரியத்துலேருந்து ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாரு. அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீமையான காரியங்களை யோசிக்காதீங்க, நல்லதை நினைங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில் தந்த வாக்குத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற அவரால் முடியும்னு சொல்லி அவர் மேலே முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார்? பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு நிமிடம், ஏசப்பா என் வாழ்க்கை இன்றைக்கி இந்த சூழ்நிலை காணப்படுகிறது, இந்த சூழ்நிலை மாற்ற உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. காண போகிறீங்க. மகிழ்ச்சியோடு இருங்க. நன்றி, வணக்கம்.